நிலுவையில் உள்ள குடும்ப அட்டைகளை விரைவில் ஆய்வு செய்து விநியோகம் செய்ய உணவுப் பொருள் வழங்கல் துறை உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ யார் யாரெல்லாம் கார்டு அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் வரலை, வெயிட்டிங் லிஸ்ட்டில் என்ன ப்ராப்ளம் ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதை பற்றின தகவலை தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க. TNPDS .gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு நம்ம போனோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த மாவட்டங்கள் எத்தனை, அதில் எத்தனை வட்டங்கள், எத்தனை கிடங்குகள் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த பொருள் எங்கெங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, எத்தனை இடம் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் குடும்ப அட்டைகள் எவ்வளவு இருக்குது, ஆதார் கார்டு புதுப்பித்தவர்கள் யார் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா தங்களது அட்டை வகையை மாற்ற அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ரேஷனில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் தேவையில்லை, ஆனால் கார்டு மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் போயிட்டு கூட நம்மளுடைய அட்டையுடைய அந்த PPH, NPH அந்த மாதிரியெல்லாம் வரும் நம்மளுடைய ஃபோட்டோவுக்கு கீழே. அதில் ஏதாச்சும் மாற்றம் செய்யணுன்னா கூட இதில் போயிட்டு நம்ம மாற்றிக்கலாம். புகாரை தெரிவிக்க புதிய பதிவு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் உங்களுடைய ரேஷன் கடை மூடியிருக்கா, திறந்திருக்கா, இல்லை அவங்க பொருள் சரியாக நமக்கு விநியோகம் பண்ணலையா அப்படின்ற எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் அதில் நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை நம்ம பதிவு பண்ணிக்கலாம். நம்மளுடைய புகாரை அதில் எடுத்துக்குவாங்க. மின்னணு அட்டை சேவைகள். புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க மின்னணு அட்டை விண்ணப்பித்ததன் நிலை மறுபரிசீலனை விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே வந்தோன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பித்தல் நிலை அப்படின்னு இருக்குது. இதில் பெயர் நீக்கம், பெயர் சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கார்டு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதனுடைய நிலவரம் இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்னா இதிலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பித்த மின்னணு அட்டை விண்ணப்பித்ததன் நிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் குறிப்பு எண் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்டை பதிவின் போது குறிப்பு எண் தங்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு அனுப்பப்பட்டது. அந்த குறிப்பு எண்ணை நம்ம அதில் என்டர் போட்டு பதிவு செஞ்சிட்டோம்னா இது நம்மளுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத அது சொல்லுவாங்க. நமக்கு குறுஞ்செய்தியாக வரும். அடுத்தது மறுபரிசீலனை விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கும் போய் பார்த்தோன்னா அதுக்கும் இதே மாதிரி தான் குறிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மொபைல் பதிவு எண்ணுக்கு சேரும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய நிலவரம் நம்மளுடைய ரேஷன் கார்டுடைய நிலவரம் அப்ளை பண்ணது என்னாச்சு, என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்ற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உதவிக்கு அழைக்கா அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம கால் பண்ணோம்னாக்கா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றதையும் நமக்கு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்மளுடைய கார்டுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்ற தகவலையும் அவங்க நமக்கு தெரிவிப்பாங்க. திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 2025ஆம் ஆண்டு டிசம்பர் வரை மொத்த குடும்ப அட்டைக்கான விவரம் பார்க்கலாம். 3,61,153 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 21 முதல் டிசம்பர் 2025 வரை அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கப்பட்டோரின் 98.23% குடும்ப அட்டைகள் விநியோகம் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை தகவல் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பேருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 21,09,629 குடும்ப அட்டைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. ஒப்புதல் அளிக்கப்பட்டதில் 20,56,919 குடும்ப அட்டைகளுக்கு அச்சடிக்கப்பட்டு உணவுப் பொருள் வழங்கல் துறை இப்போ அவங்க உணவுப் பொருட்கள் வழங்கிட்டுருக்காங்க. இன்னும் நிலுவையில் இன்னும் பல விண்ணப்பங்கள் அப்படியே தான் இருக்குது. அதையும் சரியாக ஆராய்ந்து கூடிய விரைவிலேயே அவங்களுக்கும் கார்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலுவையில் உள்ள குடும்ப அட்டைகளின் விரைவில் ஆய்வு செய்து விநியோகம் செய்ய உணவுப் பொருள் வழங்கல் துறை உத்தரவிட்டிருக்காங்க. இனி